ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு சூடானதும் சீரகம், பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி, தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 25 மினிட்ஸ் தம்மில் வச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். நான் மார்னிங் செஞ்ச குருமா கூட இதை சேர்த்து சாப்பிட்டா சூப்பராகவே இருந்துச்சு.